குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா 2026க்கான ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 28,000 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணாதீங்கன்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேக்காக அப்ளை பண்ணாங்களே, அந்த 100 மார்க்குன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அந்த ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளவங்க, அதுக்கடுத்து இந்த ப்ரெஷரை தாங்க முடியாதவங்க, தயவு செஞ்சு நீங்கள்லாம் அப்ளை பண்ணாதீங்க. அதுவும் அப்ளை பண்ணிவிட்டு வேலை கிடைச்சும் போகாமல் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்களும் தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைக்காக பல பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பல வருஷமாக இது பண்ணிட்டுருக்காங்க. நானே பல வருஷம் அப்ளை பண்ணி தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால அதுவும் என்னென்னா சம்பளம் கம்மி தான். மேக்ஸிமம் ஒரு 18,000-19,000 தான் ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். ஸோ சம்பளத்தை பார்த்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ சம்பளத்தில் போகணுன்னு வீட்டில் பல பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு இந்த பாதியில் ரிசைன் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அப்ளையே பண்ணாதீங்க. பல பேர் இதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம கண்டினியூவாக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் உள்ள டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே எழுதலாம். ஐ மீன் எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, மேபி 2 இயர்ஸ் கூட. அண்டு இன்னும் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணலைங்க. கண்டிப்பாக எப்படியும் நெக்ஸ்ட் வீக் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிடிஎஸ் அப்ளை பண்ணுறத பற்றியோ இல்லை எந்த ஜிடிஎஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நான் இவ்வளோ தான் மார்க் எடுத்திருக்கேன், 400 தான் எடுத்திருக்கேன், 410 தான் எடுத்திருக்கேன்ற ஒரு சில பேரில் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்க தான் செய்யும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஸோ நீங்கள் உங்கள் மார்க்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்புறம் இப்போ 10th நல்ல மார்க் எடுத்துகிட்டு வேலை இல்லாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.